ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே குருபவனபுரேஷாய. ஓம் நமோ பகவதே நாராயணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீகிருஷ்ணாய. ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் 4வது அத்தியாயம். கோகர்ணன் சரிதம். சூதர் கூறுகிறார், முனிவரே, இவர் பக்தி தேவி இறையடியார்களது இதயத்தில் குடியேறியதும் அவர்களது இதயத்தில் தெய்வீகமான பிரேம பக்தி பெருக்கெடுத்தது. இதை கண்டு பக்த வத்சலனான பகவான் தனது வைகுண்டத்தை விடுத்து அங்கு எழுந்தருளினார். கழுத்திலே வனமாலை, நீலமேக சியாமளமான திருமேனி, இடையில் பீதாம்பரம், அறையிலே தங்க ஒட்டியானம், தலையிலே முகுடம், காதுகளிலே ஒளிவீசும் குண்டலங்கள், மூன்றாக வளைந்தது போல் காட்சி தரும் திருமேனி கொண்டு நிற்பது, மனதை தன் பக்கம் இழுப்பது, திருமார்பில் கௌஸ்துபமணி ஒளிர்வது, திருமேனி முழுவதும் நறுமணமிக்க சந்தனம். இந்த அழகிய திருமேனியை வர்ணிப்பது எங்கனே? கோடி மன்மத லாவண்யம் எதிர் நிற்காது, அத்தனை அழகு. பரமானந்த சின்மூர்த்தியும் இனிமைக்கும் இனிமையானவரும் முரளிதரனுமான பகவான் தனது அடியார்களின் தூய இதயங்களில் வந்து அமர்ந்தார். வைகுண்டத்திலேயே நித்தியவாசம் புரியும் முத்தவர் முதலிய பகவத் பக்தர்களும் தங்கள் திவ்ய திருமேனியை மறைத்து கொண்டு ஸ்ரீமத் பாகவத கதைகளை கேட்க அங்கு வந்து சேர்ந்தனர். பகவானும் தன் அழகிய திருமேனியோடு அங்கு வந்ததும் ஜெய ஜெய போற்றி போற்றி என்ற கோஷம் நாட்டிசைகளிலிருந்தும் கேட்கலாயிற்று. பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்தது. நறுமணப் பொடிகள், பூக்கள் மழையென பொழிந்தன. சங்குகள் முழங்கின. அந்த அவையில் உள்ளவர்கள் தங்கள் உடலை மறந்தனர். வீடு வாசல்களையும் மனைவி மக்களையும் மறந்தனர். ஏன் தன்னையே மறந்தனர். அவ்வாறான அவர்களது தன்மயமான நிலையைக் கண்டு நாரதர் கூறலானார், முனிவர்களை, சப்தாக சிரவணத்தின் தெய்வீக சக்தியை இப்போதுதான் நான் கண்டேன். இப்போது இங்கிருந்த மூர்க்கர்கள், தீயவர்கள், விலங்குகள், பறவைகள் என எல்லோரும் பாவம் நீங்கி புனிதனாயினர். ஆகவே இந்த கலியுகத்தில் மன அழுக்கு நீங்க பெற, சித்தம் தெளிவு பெற, பாவக்குவியல்களை போக்க ஸ்ரீமத் பாகவத கதாசிரவணம் என்பதை தவிர வேறு எதனாலும் முடியாது. முனிவர்களே, தாங்கள் கருணைக்கடல், அருள்நோக்குடையவர்கள். இந்த பிரபஞ்சத்தின் நலன் கருதி இந்த ஒப்பற்ற தெளிவான வழியை காட்டினீர்கள். ஸ்ரீமத் பாகவத கதைகளான சப்தாக வேள்வியினால் இந்த மண்ணுலகில் நன்மை பெற்றவர்கள் யார் யார் என்பதை தயவு செய்து கூற வேண்டுகிறேன். சனகாதிகள் கூறுகிறார்கள், எப்பொழுதும் பாவங்களையே செய்வதில் கருத்துடையவர்கள், ஆச்சார அனுஷ்டானங்களை விடுத்தவர்கள், தீய வழியில் செல்பவர்கள், சினத்தீயில் வெந்து மடிபவர்கள், தீய எண்ணம் கொண்டவர்கள், காமத்தையே பெரிதாக எண்ணி மயங்குபவர்கள் ஆகியவர்களும் இக்களியில் இந்த சப்தாக வேள்வியினால் தூய்மை பெறுகிறார்கள். வாய்மை தவறியவர்கள், தாய் தந்தையரை நிந்தித்தவர்கள், பேராசை உடையவர்கள், தத்தமது வர்ணாசிரமங்களுக்குரிய அறநெறிகளை களைந்தவர்கள், பகட்டான வாழ்க்கை வாழ்பவர்கள், பிறர் பெருமை கண்டு மனம் பெறாதவர்கள், பிறரை துன்புறுத்துபவர்கள் முதலியவர்களும் இந்த 7 நாட்கள் பாராயணம் மற்றும் கதை கேட்பதனால் தூய்மை அடைகிறார்கள். கள்ளுண்ணல், ஆணுக்காயினும் அதாவது பசுவிற்காயினும் அந்தனர்காயினும் துன்பம் தருதல், தங்கம் திருடல், பிறனில் விளைதல், நம்பினவனுக்கு துரோகம் செய்தல் என்கிற இந்த பஞ்சமா பாதகம் செய்தவர்கள், மறைவாக இருந்து கபடு புரிந்தவர்கள், கருணையின்றி பிறரை துன்புறுத்துபவர்கள், பிசாசுகள் போல் தயவற்றவர்கள், அந்தணர்களது செல்வத்தை அபகரித்து தம்மை பேணுபவர்கள், விபச்சாரம் செய்பவர்கள் ஆகிய பாவிகளும் சப்தாக வேள்வியினால் பரிசுத்தமாகிறார்கள். மனம், வாக்கு, உடல் ஆகியவைகளால் வேண்டுமென்றே பிறருக்கு தீங்கிழைக்கும் கயவர்கள், பிறர் பொருளை கொள்ளையடித்து தன்னை வளர்த்து கொள்பவர்கள், மன தூய்மையற்றவர்கள், தீய இதயம் படைத்தவர்கள் ஆகியவர்களும் கூட இந்த சப்தாக வேள்வியினால் இந்த கலியில் தூய்மை பெறுகிறார்கள். நாரதரே, இதற்கு எடுத்துக்காட்டாக முன்பு நடந்த ஒரு கதையை உங்களுக்கு கூறுகிறோம். அதை கேட்ட மாத்திரத்திலேயே சகல பாவங்களும் நிவர்த்தியாகும். முன்னொரு காலத்தில் துங்காபத்திரி நேரத்தில் அழகிய பட்டணம் ஒன்று இருந்தது. அங்கு வசித்த அனைத்து வருணத்தவரும் தங்கள் தர்மங்களை குறைவரச் செய்து கொண்டு சத்தியம் தவறாது சத்கர்மங்களையே செய்து வந்தனர். அந்த நகரில் ஆத்மதேவர் என்றொரு அந்தனர் வசித்து வந்தார். அவர் வேதங்கள் அனைத்தையும் கசடர கற்று அதன்படி தன் ஸ்ரௌதம், ஸ்மார்த்தம் முதலிய கர்மங்களை துளியும் விடாது செய்து வந்தார். அவரை மற்றொரு சூரியனோ என்று அழைத்தனர் மக்கள். அவர் செல்வந்தராக இருந்தாலும் புரோகித தொழிலை மேற்கொண்டு வாழ்க்கையை நடத்தி வந்தார். அவரது அன்பான பத்தினி துந்துளி என்பவள் நற்குலத்தில் பிறந்தவள். அழகி, ஆனாலும் பிடிவாதக்காரி. மற்றவர்கள் கூறுவதை செய்வதில் மகிழ்பவள். இயல்பாகவே கொடுமைக்காரி. ஏதாவது ஒன்றை பற்றி பிதற்றி கொண்டே இருப்பாள். வீட்டு வேலைகளை செய்வதில் வெகு சாமர்த்தியம் உள்ளவள். பிறருக்கு எதையும் ஈயாத கருமி. கழகத்திலேயே நாட்டமுடையவள். இவ்வாறு இருந்தாலும் அந்த தம்பதிகள் அன்போடு இல்வாழ்க்கை நடத்தினர். செல்வத்திற்கோ போகத்திற்கோ பஞ்சமில்லை. வீடு வாசல் நிறைந்திருந்தும் அதனால் அவர்களுக்கு இன்பம் இல்லை. குழந்தை செல்வமற்ற அந்த தம்பதிகள் மனம் சோர்ந்தனர்.
பிள்ளை பேற்றுக்காக பல பல புண்ணிய கர்மங்களை செய்யலாயினர். ஏழை எளிய மக்களுக்கு பசு, மாடு, உழுது பயிர் செய்ய நிலம், பொன், துணிமணிகள் ஆகியன தானம் செய்தனர். இவ்வாறு தர்மம் செய்தே அவர்களது சொத்தில் பாதி கரைந்தது. இருந்தும் ஒரு பெண்ணோ பிள்ளையோ பிறக்கவில்லை. ஆகவே மிக்க கவலையுற்றனர். இவ்வாறு இருக்க ஒரு நாள் அந்த அந்தணர் மிகுந்த துன்பத்தோடு வீட்டை விட்டு காட்டிற்கு சென்றார். நடுப்பகலில் தாகத்தால் துன்புற்ற அவர் அருகிலுள்ள ஒரு தடாகம் சென்றார். குழந்தை பேர் இல்லையே என்ற கவலையில் வாடி வதங்கிய அவர் தடாக நீரை பருகி தாகம் தீர்த்து கொண்டு அங்கேயே சற்று இளைப்பாறினார். அந்த ஒரு முகூர்த்த நேரத்தில் அங்கு ஒரு துறவி வந்தார். அந்த துறவி நீர் அருந்தி நின்றபோது ஆத்ம தேவனாகிய அந்த அந்தணர் அவர் அருகில் சென்று அவர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி எழுந்து பெருமூச்செறிந்த வண்ணம் நின்றார். துறவி கேட்கிறார், அந்தணரே, ஏன் அழுகிறீர்? அப்படி என்ன பெரிய துக்கம்? உமது துக்கத்தின் காரணத்தை விரைவில் என்னிடம் கூறுங்கள். அந்தணர் பதில் கூறலானார், முனிவரே, முற்பிறவிகளில் நான் சேர்த்து வைத்த பாவக் குவியல்களை என்னவென்று சொல்வது? எனது பித்ருக்கள் நான் அளிக்கும் தர்ப்பண ஜலத்தை இவனுக்கு பின் யார் நமக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள் என்ற கவலையினால் தோன்றிய பெருமூச்சினால் துக்கத்துடன் பருகின்றனர். நான் அளிப்பதை வைஸ்வதேவம், தர்ப்பணம் முதலியவைகளை தேவர்களும் பித்ருக்களும் மனமகிழ்ச்சியோடு ஏற்பதில்லை. நான் அளிக்கும் தானத்தை அந்தணர்களும் ஏற்பதில்லை. குழந்தை பேரற்ற எனக்கு இவ்வுலகமே சூன்யமாக காட்சியளிக்கிறது. அந்த துக்கம் தாழாமல் பிராண தியாகம் செய்து கொள்ளவே இங்கு வந்தேன். குழந்தை பேரற்றவனது வாழ்வு ஒரு வாழ்வா? அந்த வீடு வாசல் ஒரு செல்வமாகுமா? மற்ற செல்வங்கள் அனைத்தும் செல்வம் தானா? அந்த குலம் வம்சம் தான் ஒரு குலமாகுமா? நான் வளர்த்த பசுமாடும் மலடாக உள்ளது. நான் நட்ட மரமும் கூட பூப்பதும் இல்லை, காய்ப்பதும் இல்லை. நான் வீட்டிற்கு கொண்டு வந்த பழங்கள் உடனேயே அழுகி போகின்றன. குழந்தை செல்வமற்ற பாக்கியமற்றவனான நான் வாழ்ந்துதான் என்ன லாபம்? இவ்வாறு கலங்கிய வண்ணம் அந்த துறவியிடம் தன் துன்பங்களை கூறிய அந்தனர் வருத்தம் தாளாது தேம்பி தேம்பி அழலானார். இதை கண்டதும் துறவியின் இதயத்தில் கருணை பெருக்கெடுத்தது. அந்த துறவி யோகனிஷ்டர். அவர் அந்தனரது நெற்றியில் படர்ந்துள்ள வரிகளை உற்று நோக்கி அவரது நெற்றியில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்களை வாசித்தறிந்து அவரது துன்பங்களுக்கான காரணங்களை முற்றிலுமாக அறிந்து கொண்டு அவரிடம் விளக்கமாக கூறினார். துறவி கூறுகிறார், அந்தனரே, குழந்தை இல்லையே என்ற மோகத்தை விட்டு தள்ளு. கர்மங்களின் வழியே தனி வழி.